காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல், பிரியங்கா ஆகியோர் செவ்வாயன்று லோக்சபா தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதனால் பிரியங்கா முழுநேர அரசியலில் குதிப்பார் என்று காங்கிரசார் மத்தியில் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. டெல்லி உள்ளிட்ட 4 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று துணைத் தலைவர் ராகுல் கூறினார். இந்நிலையில் செவ்வாயன்று டெல்லியில் உள்ள தனது வீட்டில் மூத்த தலைவர்கள் அகமது பட்டேல், ஜனார்தன் திரிவேதி, அஜய் மாக்கென் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களுடன் ராகுல் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் சோனியாவின் மகள் பிரியங்காவும் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார். ஜனவரி 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் நடக்க உள்ளதால் அக்கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் குறித்து ராகுல், பிரியங்கா ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்களை கட்சி பணியில் ஈடுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே மத்திய அமைச்சரவையிலும் கட்சியிலும் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கும் என்றும் 17ஆம் தேதிய பொதுக்குழுவில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் அறிவிக்கப்படலாம் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. தாய் சோனியாவின் ரேபரேலி, சகோதரர் ராகுலின் அமேதி எம்பி தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரியங்கா காங்கிரசுக்கு புத்துணர்வூட்டும் வகையில் முழுநேர அரசியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் தலைவர்களை பிரியங்கா சந்தித்தது வழக்கமான ஒன்றுதான் என்றும் அதில் புதிதாக ஒன்றும் இல்லை என்றும் பொதுச் செயலாளர் ஜனார்தன் திரிவேதி தெரிவித்தார். प्रियंका गांधी एक महत्वपूर्ण राजनीतिक परिवार की सदस्य हैं। भले ही वे सक्रिय राजनीति में हिस्सा लेती न दिखाई देती हों, लेकिन वे भारतीय राष्ट्रीय कांग्रेस की सक्रिय सदस्य एक लंबे अरसे से हैं। अमेठी और रायबरेली में वे चुनाव का काम देखती रही हैं, अब भी देख रही हैं। राजनीतिक मामलों में उनके अपने विचार हैं। समय समय पर वे कार्यकर्ताओं से चर्चा करती रही हैं। अगर उन्होंने किन्हीं विषयों पर पार्टी के कुछ वरिष्ठ लोगों से बात की हो तो इसमें आश्चर्य की क्या बात है? इसमें नई बात क्या है? தாய் சோனியா அமெரிக்காவில் ஆபரேஷன் செய்து கொண்டுள்ளதால் ரேபரேலி லோக்சபா தொகுதியில் அவருக்கு பதிலாக பிரியங்கா போட்டியிடுவார் என்று வெளியான தகவலையும் காங்கிரஸ் தலைமை மறுத்துள்ளது.